நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1317வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்படிகலிங்கம். எந்த ஸ்படிகலிங்கம்? ஆதிசங்கரர் கைலாசத்திலிருந்து பரமேஸ்வர பார்வதியிட்ட பிரசாதமாக சௌந்தரியலகரியையும் 5 ஸ்படிகலிங்கம் கொண்டு வந்தார் சொல்லியிருக்கு. சில பேருடைய கருத்து 4 சொல்லுகிறார். 4 சங்கர மடத்துக்கு நினச்சிடுவா. சங்கர மடத்துக்குலாம் கொடுக்கல அவர். எல்லாமே சங்கர மடத்துக்கும் போய் சேரவும் இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்ததுன்னா, நேற்று ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தார், காஞ்சிபுரம் வந்து அத்தன்டிசிட்டிக்கு வந்து பிரமாணம் ஒன்று சொல்லுங்க கரெக்டான்னு. ஸோ அவருடைய கேள்விக்கு உண்டான பதில் இதுலேயே இருக்குது, சொல்லிடுறேன். ஆதிசங்கரர் கைலாசத்துக்கு போகிறார். தபஸ் பண்ணி அங்கேருந்து 5 லிங்கம் வாங்கிட்டு வர்றார். 4 லிங்கம் கிடையாது, 5 தான் சொல்லிருக்கு. பல நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதிசங்கர பிராட் 5 ஸ்படிக லிங்காஸ். ஈஸ்வரனை சொல்லும்போது சுத்த ஸ்படிக ரூபாயாம் இருக்கு. ஸ்படிக லிங்கம் தான் வசதியான்னு சொல்லிருக்கு. மரகத லிங்கம், இந்த மெர்க்குரி லிங்கம் என்ன சொன்னாலும் ஸ்படிகத்தில் பண்ண லிங்கம் கிளாஸ் மாதிரி கிறிஸ்டல் கிளியர் கிறிஸ்டல். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னென்னா, ரொம்ப ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணணும். அதனால் கூட ஸ்ருங்கேரி மடத்துலலாம் கூட ஆச்சாரியாரெல்லாம் பண்ணும்போது எல்லோரும் பண்ண மாட்டான். அந்த இதை ஆச்சாரியார் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவேன். அதுக்கு வந்து கோல்டு ஷீட்டு கவரிங் ஒன்று இருக்கும் சுற்றி, டு ப்ரொடெக்ட் இட்டு, இல்லைன்னா சிப் ஆகிடும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது வெடிக்கிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டிருக்கோம் அதை. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆதிசங்கரை கொண்டு வந்து 5 லிங்கத்தை எங்கே வச்சார் நல்லா புரிஞ்சுங்க. இதில் காஞ்சிபுரம் எங்கே வந்தது அதுதான் பார்க்க போகிறாங்க இப்போ. ஸோ 5 லிங்கம் கொண்டு வந்தார், நல்லா புரிஞ்சுங்க. ஆதிசங்கராச்சாரியா brought 5 sacred spadica lingas, crystal lingas from Kailash, gifted by Lord Shiva for the welfare of the world. He established these 5 in different places, many of which are associated with the மத்து. அதில் வந்து இந்த 5ல் மடத்துக்கு எத்தனை போச்சு, கோவிலுக்கு எத்தனை போச்சு பார்க்க போகிறோம். முதல்ல முக்தி லிங்கம் எஸ்டாப்ளிஷ் கேதார்நாத், உத்தரகண்ட். கேதார்நாத்தில் முக்தி லிங்கத்தை வச்சுட்டா. கேதார்நாத்தில் இருக்க ஸ்படிகலிங்கம், முக்தி லிங்கம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே. 2வது பரலிங்கம் எஸ்டாப்ளிஷ் அட் நீல்கண்டா, பசுபதிநாத் கோவிலில் நேபாளத்தில் இருக்குது. ஸோ ஒன்று கேதார்நாத், ஒன்று நேபாள். இப்போ நேபாள் அதர் கண்ட்ரியாட்ட ஆகிடுது. பட் இருந்தால் பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை நேபாளத்துக்கு போகிறதுக்கு. 3வது மோட்சலிங்கா எஸ்டாப்ளிஷ் அட் சிதம்பரத்தில் கொண்டு வந்து இந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தியை சபாபதியோட சன்னதியில் கொண்டு வச்சிடுறார். சிதம்பரத்துக்கு கொடுத்துட்றார். 3வது மோட்சலிங்கம் கோஸ் டு சிதம்பரம் டெம்பிள். அதுக்கு தான் தினம் வந்து அது இந்த ருத்ராபிஷேகம்லாம் பண்ணுறதா வந்து அதுக்கு தான் பண்ணுவாள். மத்தியான வேலையில் உச்சிக்கால பூச்சியெல்லாம் அதுக்கு தான் நடக்கும். அதுக்கு பணம்லாம் கட்டி பண்ணலாம். அதுங்க அங்கே என் குருமாத்தா போய் பண்ணியிருக்கா ஒரு தடவை. அவசரத்தில் காத்தால் 4 மணிக்கு கிளம்பி போனேன். நிஷேதெல்லாம் சொன்னான்னு சொல்லிட்டு மாற்று புடவை எடுத்து போல அங்கே 9 hours கட்டிக்கணும்ட்டா. சிதம்பரத்தில் தீட்சதர் போய் கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிந்து அப்புறமா அது கொடுத்து அப்புறமா அதை கட்டிட்டு அப்புறம் பக்கம் வந்தான். இது மோட்சலிங்கம். 4வது போகலிங்கம் எஸ்டாப்ளிஷ் சிங்கேரி. சிங்கேரியை செல்வ செழிப்பாக இருக்குதுனால் போகலிங்கம் எஸ் பீங் கிஃப்டட் டு சிங்கேரி. இதுதான் கூடலில் முதல்ல கொடுத்து பின்னாடி இந்த ப்ரெசன்ட் பிளேஸ் ஆஃப் சிங்கேரிக்கு வந்து சொல்லப்படுறது. அடுத்தது யோகலிங்கா ரீடைன்ட் பை ஆதிசங்கரா ஃபார் ஹிஸ் ஓன் வர்ஷிப் இன் காஞ்சிபுரம் காமகோடி பீடம். அதுதான் வந்து இப்போ எல்லா சங்கராச்சாரியார் காஞ்சிபுரத்தில் இருக்கவாள்லாம் பூஜை பண்ணுறது இந்த யோகலிங்கத்துக்கு தான் பண்ணுறா. நல்ல போகம் யோகம் 2 இருக்கு. இப்போ கூட சிவன் கோவிலில் போனால் ஈஸ்வரனுடைய வலது பாகத்தில் அம்பாள் இருந்து கிழக்கு நோக்கி இருந்தால் அது வந்து யோக சக்தியின் பேர். இடது பாகத்தில் அம்பாள் இருந்த
கிழக்கு நோக்கி இருந்தால் அது போகசக்தின்னு பேர். ஸோ போகலிங்கம் வந்து எஸ் எஸ்டாப்ளிஷ் இன் ஸ்ருங்கேரி, யோகலிங்கம் எஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் இன் காஞ்சிபுரம். ஸோ திஸ் itself is a very authenticated document. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 5 லிங்கத்தில் காஞ்சிபுரத்தில் தான் வச்சிருந்தார் அவர் ஆதிசங்கர 5வது லிங்கத்தை. ஆதிசங்கர் இங்கேயே அங்கே ஒருத்தர் எழுதியிருக்காரு, எனக்கு நல்லா தான் எழுதியிருக்காரு. அவன் எழுதிட்டு ஆதிசங்கர இதில் போய் இமாலயாவில் போய் தான் மறைஞ்சிட்டாருன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. காஞ்சிபுரத்தில் தான் நடந்தது. இப்போ கடைசி அந்திம காலத்து இங்கேருந்து சர்வஜ பீடத்தை ஏறி இங்கே தான் வந்து அவர் அம்பாளோட கலந்துண்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு என்ன எவிடன்ஸ்னா, இப்போ கோ டு ஸ்ருங்கேரி அண்ட் அதர் பிளேசஸ் வி கேனாட் சி ஆதிசங்கராஸ் சிலைகள்லாம் இப்போ நிறைய ஸ்ருங்கேரி பீடத்தில் நிறுவனா பெருசு பெருசாக, அது வேறு. ஆனால் பழைய கோவில் எடுத்து பாருங்கள், ஆதிசங்கர சிலையெல்லாம் உள்ள கர்நாடகாவில் கராட்சி. பட் வென் யூ கோ விசிட் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் மூலமுக்க சின்ன சின்ன கோவிலில் ஆதிசங்கர சிலை இல்லாமல் இருக்காது. உதாரணமாக சொல்கிறேன், கோவிந்தபாடி அகரம்னு ஒரு ஊர், காஞ்சிபுரம்ட்டு அரக்கோணம் போகிற ரோட்டில் கூரத்தாழ்வாரோட ஊர் அங்கேயும் இருக்கும். அந்த கோவிந்தபாடி அகரத்தில் தட்சிணாமூர்த்தி கோவில் தெற்கு பார்த்த தட்சிணாமூர்த்தியே கிட்டத்தட்ட 5-6 அடி உயரம் இருக்கும். அது அந்த கோஷ்ட தேவத்தையே வந்து தனி சன்னதி ஆக்கிட்டு கைலாசநாதர் கிழக்க பார்த்துருக்கார், அது தயிர் தண்ணி அதை ஏட்டா பண்ணிட்டாங்க. அங்கேயும் ஆதிசங்கரை வந்து இருக்கா மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆதிசங்கரர் spent his final days only, though he lived 32 years, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு, பட் he was there in காஞ்சிபுரம் only. இங்கே தான் அவருக்கு மோட்சம் கிடைச்சது, புத்தி கிடைச்சதுன்னு சொல்லப்படுறது. அடுத்ததாக இன்னொரு another proof which I am giving to you. இது வந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் பூஜை பண்ணக்கூடிய ஸ்படிகலிங்கம், சந்திரமௌலீஸ்வரர். ஸ்படிகலிங்கம்ன்றது காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இப்போ எல்லாம் கிடைக்கிறது, few thousands you have to spend. இது பரமாச்சாரியார் சந்திரமௌலீஸ்வரருக்கும் திருப்பதி சுந்தரிக்கும் பூஜை பண்ணுறாரு. ஆதி காலத்தில் இங்கெல்லாம் தங்கத்திலே இருந்து அந்த மகாபேரு. அப்புறம் மகாபேரு வந்து பஞ்சலோக பேர் தான் யூஸ் பண்ணுறா. மேலே கோல்டு கவரிங் ஷீட் வேணா இருக்கலாம். சில்பியோட டிராயிங் ரொம்ப அப்படியே தத்ரூபமாக இருக்கும். ரிஷபத்தில் சந்திரமௌலீஸ்வரர், இந்த சிம்ம வாகனத்தில் அம்பாள் கொண்டிருக்க மாதிரி இருக்கும். அம்பாள்னா திருப்பதி சுந்தரி மகாமேரு ரூபத்தில் இருக்கும். அது மேலே சந்தனத்தை உரண்டே வைப்பா. இப்படி திருப்பதி பெருமாளுக்கு பட்சஸ்தலத்தில் மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லி சந்தனலட்சுமி வைப்பாள். அந்த தேங்காய் முடியாட்டம் உங்களை கொடுத்த உள்பக்கத்தில் உள்கூடு வர இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சந்தன மேருன்றது உள்பக்கத்தில் மேரு இருக்கா மாதிரி இருக்கும், அதாவது குடைஞ்சா மாதிரி. அதில் எடுத்துருவா சில முக்கியமான பிரமுகர்கள் தான். இது ஸ்ருங்கேரி ஆச்சாரியா அபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சி. இது அவர் ரொம்ப அழகாக பண்ணுவார். பெரியவர் ஸ்ருங்கேரியில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவார் அவர். அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். இந்த புஷ்பங்கள்லாம் போடும்போது கூட அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அடுக்காக வரும் அது எல்லாமே. ஏன்னா ஏதோ forefathers associated with காஞ்சிபுரம் இருந்தாலும் ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் மை ரெஸ்பெக்ட் டு ஸ்ருங்கேரின்னு என்னோட மனைவிக்காக அனந்தபுரான்னு ஒரு ஊரில் போய் இறங்கி கர்நாடகாவில் ஷிமோகா பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து இந்த கிண்டி மெடிசன் வாங்கிறதுக்காக போவேன். போகும்போது 2 நாள் தங்கும், 1 நாள் எக்ஸ்ட்ரா தங்கும். ஸ்ருங்கேரி போகிறதுக்காக தங்குவேன் நான். அங்கே போய்ட்டு இதுக்கு முகாம்பிகா ஸ்ருங்கேரி ஒரு 2000 ரூபா 2500 கேட்பான் டாக்ஸி. காத்தால் இந்த 6 மணிக்கே கிளம்பிட்டு வச்சுங்களேன். போகும்போது ஒரு கோவில் இல்லைன்னா உடுப்பி போயிட்டு ஸ்ருங்கேரி பார்த்துட்டு மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிட்டு சாயந்தரம் 6-7 மணிக்கு போனால் போதும் ஸ்டேஷனுக்கு டு கேட்ச் த ட்ரெயின். அது மாதிரி போயிட்டு வருவேன். அது மாதிரி போயிருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்தது. கடைசியாக நான் போன ஸ்ருங்கேரிக்கு போகும்போது எல்லாம் மூட்டையாக ஜனங்க
அரிசி பருப்பு எல்லாம் மடத்துக்கு வந்து தராவ. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒன்றுமே வெறுங்கை விஷயம் போகிறோமே சொல்லிட்டு பணம் மட்டும் இந்த தடவை பழங்கள்லாம் வாங்கிட்டு போனப்போ சிங்கேரி ஆச்சாரியார் பெரியவர் இருந்தார். அப்போ சின்னவர் இருந்தார். என்னவா எங்கேயாவது வர அப்படின்னு கேட்டார். சென்னையிலேருந்து வரேன்னு. அப்புறம் அன்றைக்கி எனக்கு சொன்னார், எதுக்காக வந்துருக்கேன், பொண்ணு கல்யாணம் ஆனமா, 2ஆவது பொண்ணு கல்யாணம் ஆகல. அப்போது ஒரு தேங்காய் பிரசாதமாக கொடுத்தார். அவர் தியானம் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை கிவன் அந்த மஞ்சள் பூசின தேங்காவை ஒரு தொண்டர்கிட்ட கொடுத்து எனக்கு வந்தது. ஒரு கை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் என்கிட்ட வந்தது. நம்பினா அந்த முகம் சத்தியமாக நடந்தது சிங்கேரியில். எனக்கு ஐ காட் ஷாக்டு. ஐ குட் நாட் ஹேண்டில் தட் கோகோனட். உடம்பு முழுக்க அப்படியே ஷாக் அடித்த மாதிரி எடுத்து எனக்கு. ஐ வாஸ் அபவுட் டு ஃபெயிண்ட்டு. இப்போ பக்கத்தில் பிடிச்ச எனக்கு மாதிரி ஆனதே கிடையாது. இதே அனுபவம் விஜயேந்திரர்கிட்ட எனக்கு நடந்தது. நானும் என் பெண்ணும் போயிருக்கோம். அப்போ விசாரித்தார். எங்கள் பண்டிட் ஸ்ரீராம சாஸ்திரின்னு சொல்லிட்டு அவர் பத்மபூஷணம் இதை வாங்கிட்டு பத்மஸ்ரீனை வாங்கியிருந்தார். அவர் சன்ஸ்கிரிட் காலேஜில் இது வந்தார். இவர் சீதாராம சாஸ்திரிகளுடைய குரு. அவர் எங்கள் அம்மாவுடைய சித்தி ஆத்துக்கார். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சோடனே ஒரு தொன்னையில் அக்ஷதை, ஒரு தொன்னையில் குங்குமம், ஒரு தொன்னை விபூதி எடுத்து இலை தொன்னை தான் அதை கையில் போட்டார். அதே ஃபீலிங், அந்த ஷாக் ஐ ஹேட் இன் காஞ்சிபுரம். ஸோ நம்ம ஆச்சாரியார்கள்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. அவளுடைய தபோபலன் எவ்வளவோ இருக்குது. இதோ நம்ம கண் பார்வையில் நினச்சது இதையே பேசக்கூடாது, பாபத்தை தேடிக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ அவள் சாக்ரிஃபைஸ் அ லைஃப். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு மடத்தை ரன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆயிரக்கணக்கான வேத பாடசாலைகள், ஆயிரக்கணக்கான பேர் அன்னதானம் நித்தியப்படி பார்க்காத பரவாயில்லாம், இரஸ்பெக்டிவ் கேஸ்ட் கிரேடு அன்னதான கூடத்தில் நித்தியப்படி ஒரு 11-12 மணிக்கு ஆரம்பிச்சுட்டா மத்தியானம் 3 மணி வரைக்கும் சாப்பாடு உண்டாங்க காஞ்சிபுரத்தில். ஸோ அதே மாதிரி சிங்கேரிலையும் போட்டுருக்கா. அங்கே இப்போ லீஃப்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே கர்நாடகா கவர்மெண்ட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், குப்பைகள் நிறைய சேர சொல்லிட்டு எல்லாருக்கும் எவசூல் போயிட்டு தான். மூகாம்பிகா, தர்மஸ்தலா எல்லா இடத்துலையும் பிளேட் வந்துடுது இப்போ. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு நம்மளே கொண்டு போட்டுருந்தோம், அலம்பி வச்சுட்டா 2nd டைம் வாஷிங் ஹாட் வாட்டரில் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தே ரெக்வயர் ஃபண்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருப்பீஸ் ஆர் ரெக்வயர்டு. ஸோ காஞ்சிபுரத்துக்கு இவ்வளோ கோடி சொத்து இருக்குன்னா, சாதா அரசியல்வாதி எவ்வளோ வச்சுருக்கா, இவ்வளோ வேத பாடசாலை இதுவும் நற்காரியங்கள் பண்ணுறா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, தர்ம காரியங்கள் நிறையா நடக்கிறது. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது இந்த ரெக்வயர் ஃபண்ட்ஸு எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வரும்? அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஸோ கமிங் டு த ஃபைனல் பார்ட்டு, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, காஞ்சிபுரம் இஸ் அ கார்பரேட் ஆஃபீஸ். அகெயின் ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின். காஞ்சிபுரத்தில் தான் ஆதிசங்கரர் தன்னுடைய லாஸ்ட் டேஸை கழித்தார். அங்கே தான் சர்வஜ்ஞ பீடம் ஏறினார். அங்கே தான் ஏன்னா ஸ்ருங்கேரி வரைக்கும் இதெல்லாம் அசாகமர, பத்மபாத, தோடகாச்சாரியா, அவள சிஷ்யா, அதில் பிரம்மச்சாரி விட்டுருங்க. ஸ்ருங்கேரிக்கு வரும்போது சுரேஸ்வரர் மந்திரமிஸ்வரர்ன்ற பிரம்மாவோட அவதாரமான சுரேஸ்வரா மாறுறார். சாரதாம்பாலோட ஹஸ்பண்டு என்னதான் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் கேனாட் டு சிவன் அம்பாள் வேறு, அவர் பூஜை பண்ண முடியாதுங்க. ஸோ ஆதிசங்கரை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துடுறாரு. இங்கே காஞ்சிபுரத்துக்கு வராரு. காஞ்சிபுரத்தில் ஈவன் டுடே தெர் இஸ் அன் அக்ரஹாரம் கால்டு மந்தன மிஸ்ரர் அக்ரஹாரம். காஞ்சிபுரத்தில் அந்த தெரு இருக்குது இப்பயும். தட் இஸ் அனதர் எவிடன்ஸ். ஸோ ஆதிசங்கர் இல்லாமல் மந்தன மிஸ்ரர் எங்கே இங்கே வந்தார்? ஸோ சுரேஸ்வர அக்ரஹாரம் போயிடலாம், மந்தன மிஸ்ரர்னே போட்டிருக்குங்க. ஸோ மந்தன மிஸ்ரர் அக்ரஹாரம் இருக்குது காஞ்சிபுரத்தில். தட் அனதர் இது. அதுக்கப்புறமா தான் குரு விஷய பரம்பரா சர்வஜாத்தமர் வந்துடுறார். தாமிரபரணி நதி தீரத்துலேருந்து 7 வயசு பையனாக இருக்கும்போது வந்துடுறார் அவர். இந்த மாதிரி பல மகான்கள் அவதரித்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே ஜனங்களுக்காக ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் தே டன் தபஸ். ஸோ அந்த தபஸெல்லாம் நம்ம பேசுகிறது தவறாக பேசி ரொம்ப 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 பாபத்தில் கொண்டு விட்டுருவோம்னு சொல்லி
நம்ம இந்த let us not encourage these sort of யூடியூபர்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பிராமணான்னு சொல்லவே இல்லை. ஹிந்துயிசத்தை ஃபாலோ பண்ணுறவா சனாதனன்றது மீனிங்கே தெரியாமல் இருக்கா இத்தனை பேர். அது என்னவோ தனியாக ஒன்று இருக்கு, பிராமணா நினச்சிக்கிறா. சனாதனம்ன்றது இந்து தர்மத்தை சொல்லக்கூடியது தான். ஸோ இந்த சனாதன தர்மத்தை யார் பிலீவ் பண்ணுறாளோ, யார் ஃபாலோ பண்ணுறாளோ, அவளை இதுக்கு வந்து நம்ம யூ ஷுட் பே ரெஸ்பெக்ட் அண்ட் ஹோமேஜ் டு தீஸ் நம்மளுடைய பாண்டிஃபிக்கலாக நம்ம தரணும். irrespective of whatever may be the branch, whether it's Puri or Kedarnath or Jyotirmeth or Sringeri or Kanchi, எல்லாருக்கும் நம்ம வந்து அங்கே போகும்போது அவளுக்கு நமஸ்கரித்து அவளோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி நான் வந்து இந்த பதிவை நிறைய செய்கிறேன். எந்த மாதிரி ஹேட்ரஸையும் நம்ம மனத்தில் வச்சுக்கூடாது. நம்ம யார் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. ஸோ அவளுக்குள்ளே இது கிடையாது. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் சொல்லிடுறேன் நான். ஒரு சமயம் வந்து அண்ணான் இருக்க இது நங்கந்தலூரில் இந்த ஆஞ்சநேய கோவில் கட்டினவர், இந்த பஞ்சபடியில் ஆஞ்சநேய கட்டின கோவில் கட்டினவர். அவர் எப்பயுமே வந்து சபரிமலையெல்லாம் போவாராம். கோவிலெலாம் போகும்போது காஞ்சிபுரத்து போய் பரமாச்சாரியோட ஆசீர்வாதம் சொல்கிற பரமாச்சாரியார் இவரை ரமணி அண்ணாவை. ரமணி மாதிரி போகிற நீ ராத்திரி வேறெல்லாம் கர்நாடகா போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வா, அந்த ஹில்லி பிளேசஸ் அதெல்லாம் ராத்திரியில் ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணி சொல்லியும் ஹி இக்னோர்டு ஆச்சாரியாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். தே வெண்ட். ஸோ சிங்கேரிக்கு போனோவா ராத்திரி 8 மணிக்குள்ளே போயிடுறோம்னு சொல்லி 9 மணிக்கு. திடீர்னு சிங்கேரி ஆச்சாரியார் இப்போ 2 பேர் இருக்கா இல்லையா, அதுக்கு முந்தினவர். அவர் எழுந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து டக்குன்னு எழுந்து போய் ஒரு காட்ரேஜ் போய் பிடிச்சிக்கிறார். இது அப்படி பிடிச்சிட்டு இப்படியே இருக்கிறார் 1/2 மணி நேரம். என்னவோ மனசில் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கார். என்னென்னு புரியல. அப்புறம் வந்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு அந்த பீரோ வந்து சாயாமல் செவத்து வரைக்கும் சாட்சி வச்சதை ரெஸ்ட் பண்ணிட்டார். வந்து உட்காந்துட்டார். யார்கிட்ட பேசலை. இந்த மாதிரி 50 பேர் வர பஸ்ஸில் அவளை ஆகாரத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் ராத்திரி 10 மணிக்கு மேலே யார் வரப்போறான்னு சபைக்கார ஆரம்பிச்சுக்கிறார். ஸோ ஆச்சாரியா சொன்னபடி அப்புறம் செகண்ட் தாட் இது என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரமணி அண்ணா போன பஸ்ஸு ஒரு இந்த ஹேர்பின் டிரைவ்ன்ற மாதிரி இடத்துல போகும்போது கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கா, 2 சக்கரம் கீழே இறங்கிடுது. மலையில் அகல பாதாளம் கீழே தொங்குறது. அப்போ வந்து ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் போது காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா அவர் அது தியானத்தில் உட்காந்துட்டார். அவர் கால்டு சிங்கேரி பெரியவா, அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் அது. அவரோட சொல்லும்போது அவர் எழுந்து இந்த பஸ்ஸை பின்னாடி தள்ளுற மாதிரி காட்ரேஜ் பீரோவை ப்ரெஸ் பண்ணியிருக்கார். அப்புறம் 10-10:30 மணிக்கு வந்து இறங்குறது. இறங்கின உடனே எல்லாம் சாப்பிட்டு வாங்குன்ற சேஷப்பட்டு. அப்புறம் அவர் ரமணி அண்ணாட்ட கோச்சிட்டார். அவர் இது ரமணி அண்ணா எழுதியிருக்கார் தன்னுடைய அதில் இன்ஸ்டன்ஸில். இது மாதிரி ஆச்சாரியா சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்கேன், தப்பு இல்லையா, அது ராத்திரி வேளையில் ஏன் இது மாதிரி வந்து எழுதிங்கன்னு கேட்டிருக்காரு அவர். இதில் எதுக்கு சொல்கிறேன், அவளுக்குள்ள மகான்களுக்குள்ளே பேதமே கிடையாது. அவர் இந்த கத்துக்குடிகளாக நடுவில் ஏதோ இது வசதியை தாழ்த்திவா சொல்லிக்கிறா தவிர அவளுக்குள்ளே பேதமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. இந்த தாட்டு இட் ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் இன் ஈச் பர்சன்ஸ் மைண்டு. அதுக்காக நான் சொல்கிறேன் அதை. ஸோ காஞ்சிபுரத்தில் இவருக்கு அப்போ காஞ்சிபுரத்துலேருந்து அந்த பவர் சென்டர் ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. இந்த பிரபஞ்சத்தில் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலாம் இருக்குது. அதனால் அவரை ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுங்கோண்டு. அவர் பண்ணி முடிச்சுட்டார் அதை. ஸோ இதெல்லாம் வி ஷுட் பி ரீகால்டு. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ எந்த மடத்து மேலேயும் ஹேட்ரஸையோ இதுவோ அனாவசியம் நோன்றதெல்லாம் பண்ணாமல் அவள் ஆச்சாரியாரோட நமஸ்காரம் பண்ணுங்க. சிங்கேரி ஆச்சாரியால் பேசினா ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஆல்வேஸ் டிவியில் அவர் ஸ்பீச் வந்து நான் கேட்பேன். நான் அவரோட புக்ஸ் எல்லாம் இருக்கேன் என்கிட்ட. தோ ஐ பிலாங்ஸ் டு காஞ்சிமேட். ஆச்சாரியார்னா ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாம் கேரளாவில் இருந்திருக்காங்க காற்றுல. ஸோ அவள் மேலே தனி ரெஸ்பெக்ட் உண்டு எனக்கு. ஸோ இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கடமை என்ன, பீயிங் ஏ ஃபாலோவர்ஸ் ஆஃப் சனாதன தர்மா, வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆல் த பாண்டிஃபை. இவாளெல்லாம் ரெஸ்பெக்ட்னா இவள் வந்து தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கார் நமக்காக.
அவள் சொன்ன வெளியில் நம்ம போனால் நமக்கு பிரச்சனையே வராது சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த 5 லிங்கமும் பார்த்தாச்சு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற லிங்கம் அதையும் சொல்லிவிட்டேன். நான் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு இடத்துல போகும்போது பாருங்க. இதெல்லாம் கண்ணில் பார்க்கறதே புண்ணியம் நமக்கு. நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.